الحمد لله الكريم المعبود وأشهد أن لا إله إلا الله رحيم المحمود وأشهد أن محمدا عبده ورسوله أشرف مولود. ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மாமனார், பொன் கொடுத்த மாமனார் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயத்தை சொல்வார்கள். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது. நான் உங்களுக்கு மத்தியில் பேசுவதெல்லாம், உங்களுக்கு மத்தியில் நலவான காரியத்தை எடுத்து இயம்புவதெல்லாம் உங்களை ஒன்று கூட்ட வேண்டும், உங்களை ஒன்று சேர்க்க வேண்டும். என்னுடையது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது. உங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை நான் ஏற்படுத்த வேண்டும். பிணக்கோடு வாழ்கிறீர்கள், உங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்தணும். ஒமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ். அதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் தௌஃபீக் செய்ய முடியாது. ஒமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் வலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அவன் பக்கமே நம்பிக்கை வைத்து நான் அவனை சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தையை அவர்கள் சொல்லி இந்த மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து எம்பினார்கள் அப்படின்னு அல்லாஹ் வான்வரையிலே வசனம் விடுகிறார். இந்த வார்த்தை எப்பேற்பட்ட ஒரு ஆழம் கொண்ட ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு சிந்திக்க வேண்டிய வார்த்தை என்று பாருங்கள். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்முறைகள், நடைமுறைகள் இப்படி இருக்கிறதா? இந்த தஅவா களம் என்று வருகிற பொழுது உது இலா ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகிய உபதேசத்தை கொண்டு ஹிக்மத்தோடு ஒரு ஞானத்தோடு மக்களை அழைப்பு கொடுங்கள். அதில் கரடு முரடான வார்த்தையை பேசிடாதீங்க. மைக்கு கிடச்சிட்டு அப்படின்னு ஊன்னு பேசிடாதீங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படி தான் செய்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அந்த கமால் செக்ஷனில் பாருங்கள், எல்லாரும் ஒன்று செய்கிறாங்க. அதை பற்றி திட்டி ஏசி வன்முறையாவது, அதாவது முகம் சுழிக்கிற அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தி, இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது? ஹிக்மத்தோடு, ஒரு ஞானத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்கள்? தாவாவை மேற்கொள்ளுங்கள். எப்படி ரசூலுல்லாஹ் இந்த மேராஜ் பயணத்தில் அந்த ஒரு தாவா களத்தை ஏற்படுத்தினாங்களோ அது மாதிரி இப்படி ஹிக்மத்தா போங்க. கூலாலகு கௌலல் லையினா. எப்பேற்பட்ட ஃபிரௌன், அவன்கிட்ட போகும் பொழுது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் ஹாரூனுக்கும் சொல்லும் பொழுது கூலாலகு கௌலல் லையினா, நபி அவனுக்கு அவன் மனம் பண்படுகிற அளவிற்கு நீங்கள் அவனுடைய வார்த்தையை நீங்கள் இலகுவாக பயன்படுத்துங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பண்படுத்த வேண்டும், அவருடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும், புண்படுத்திடக்கூடாது. அப்படி இப்படியெல்லாம் அல்லாஹ் இந்த தஅவாவின் வரைமுறைகளை அல்லாஹ் வரையறுத்து தருகிறான். எனவே இந்த களப்பணி என்பது, இந்த இறைப்பணி என்பது, நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த தஅவாவில் நாம் எப்படி ஈடுபட்டோம் என்பதை நீங்கள் பாருங்கள். இந்த தப்லீக் தாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறோம் அப்படின்னே சில மக்கள் சொல்லுவார்கள். அவர்களை எதிர்க்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க? இப்படி ஒரு வார்த்தை ஒரு நபர் என்கிட்டயே கேட்டார். ஒரு நபர் இது மாதிரி உண்டான ஒரு வார்த்தையை என்கிட்ட பயன்படுத்தினாருங்க. அவங்கள்ட்ட போனாலுமே இந்த 3-4 ஜமாத்துக்கு போனோம் அப்படின்னா எந்த நடைமுறை செய்கிறோமோ இல்லையோ நல்லா சாப்பிட்டு பழகலாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாருங்க. யோசிச்சு பாருங்க, சாப்பிட்டு பழகலாம் அப்படின்னா ஏன் நமக்கெல்லாம் சாப்பாடு பசிக்காதா? நம்ம சாப்பிட மாட்டோமா? அப்படின்னா இப்படி சொல்லும் பொழுது அப்போ அந்த இடத்துல நான் அந்த நபர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எந்த கொள்கையிலாம் இருந்துட்டு போங்க, சில மக்களை ஆதரித்தோ அல்லது இதோ நம்ம வெறுத்தோ பேசுவோம், இந்த வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா பசிங்கிற உணர்வு எல்லாருக்கும் உண்டு. சரி, அந்த 3 நாள் போய் சாப்பிட்டு பழகலாம் அப்படின்னா அதுலேயும் ஒரு தாவத்து இருக்கு பாருங்க. எப்படி சாப்பிடணுங்கிற முறையை சொல்லி தருவாங்க. உண்டா இல்லையா? அந்த ஜமாத்தில் போனவங்களுக்கு தெரியும். ஒரு இயற்கையும் சார்ந்து தனியாக நீங்கள் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. சாப்பாட்டில் எவ்வளோ ஒழுக்கம் இருக்குதுங்க, எவ்வளோ விதமான பேணுதல் இருக்குது, எவ்வளோ விதமான சுண்ணத்துகள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம பேணி செய்கிறோமா? சரி, அந்த 3 நாள் அவங்க கூப்பிட்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறேன்னா எப்படி சாப்பிடணும்னாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும்லாங்க அப்படின்னு அதை நாம் விளக்கம் கொடுத்தோம். அப்படின்னா பாருங்கள், எதையும் நாம் செய்கிறோமோ இல்லையோ அதை அவங்க செய்கிறோம் அப்படின்னா அதை ஒரு அதில் ஒரு கமாண்ட் பண்ணுறது, அதில் ஒரு ஆனந்தம் நம்மளுடைய சிந்தனையாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு செயலை நீ செய், வெறுத்து ஒதுங்குகிறாய், அது உன்னோடு போய்விடட்டும். அது மக்களை சார்ந்து இருக்கிற பொழுது அந்த பணி தடைபெறுகிறது. எனவே அன்பிற்கினிய ஜமாத்தினர்களை, நம்மளும் நம்முடைய மஹல்லாவில் இதுபோல தீன் பணி ஆற்ற வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்கள் ரீதியாக, தெரு ரீதியாக
வழியாக ஒவ்வொரு இடத்திலும் தஅவா மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய உயர்மிகு இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள், நம்முடைய உறுப்பினர்கள் சிந்திக்க வேண்டும். ரமலான் நெருங்குகிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு ஊர்கள், இந்த சின்ன சின்ன ஊர்கள்லாம் மக்களுக்கு ஒரு இதோடவே வாழ்வாங்க. அந்த மக்கள்கிட்ட நாம் சொல்லியிருக்கிறோம், இந்த அசர் டு மக்ரிப் எவ்வளோ டைம் கிடைக்குது, ஒரு நாளைக்கு ஒரு ஊர் அப்படின்னு வைத்து ஒரு வாரத்திற்கு அந்த மக்களை நாம் சந்தித்து இதுபோல களப்பணி ஆற்ற வேண்டும். அதற்காக களத்தை இன்ஷா அல்லாஹ் உருவாக்குவோம். அல்லாஹ் அந்த நசீபை தரட்டும். எனவே இந்த மார்க்கத்தில் வாழ்கிற நாம் அந்த மக்களுக்காக என்ன சொல்லியிருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் நாளைக்கு கேட்கவிருக்கிறான். நம்முடைய தௌஹீதும், நம்முடைய ஏகத்துவமும், நம்முடைய தஅவாவும், நம்முடைய இறைப்பணியும் மஸ்ஜிதோடு முசல்லாவோடு முடங்கிவிட வேண்டாம். இதுவோடு நாம் முடங்கிவிட வேண்டாம். நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் பறந்து விரிந்த சிந்தனையாக மலரட்டும். வல்லோன் அல்லாஹ் அந்த நசீபை பேசுகிற எனக்கும், கேட்கிற உங்களுக்கும், என் குடும்பத்திற்கும், உங்கள் குடும்பத்திற்கும் அல்லாஹ் நல்கிடுவானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ